ஆவியானவர் உன் மேல வருவாரு. அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். அதனால உன்னிடத்தில் பிறக்கிறது எல்லாமே எப்படிப்பட்டதா தான் இருக்கும்? பரிசுத்தம் உள்ளதா தான் இருக்கும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 30 லட்சம் பேத்துக்கு எத்தனை கப்பல் வைக்கணும்? அல்லேலூயா. செங்கடலை கடந்து போகணும்னா, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நோவா செஞ்ச கப்பல்லாம் பத்தாது, ஆமாவா இல்லையா? ஆனா அந்த வனாந்தரத்துல அந்த கடல்லையும் ஆண்டவர் வழியை ஏற்படுத்தி வச்சிருந்தார். அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவர் எதை செஞ்சாலும் அவர் வல்லமை உடையவர், மகிமையானதை தான் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மகிமையானதை தான் செய்வார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இதுக்குள்ளார ஒரு வீடு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான்லாம் எப்படின்னா, ஒவ்வொரு வாடகை வீட்டில் இருக்கும்போது அனுப்பப்பட்டவன் அல்ல, துரத்தி அடிக்கப்பட்டவன். அப்பெல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, இந்த கையில ஒரு பைசா இருக்காது. அல்லேலூயா. சொல்லுவேன், மணப்பாறையிலேயே எவ்வளோ பெரிய பெரிய வீடு தான் எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? உங்களை நல்ல ஃப்ரீயா ஆராதிக்கணும். நான் சுகபோகமா இருக்கிறதுக்கே கேட்க மாட்டேன், உங்களை ஆராதிக்கணும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உங்களை ஆராதிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அல்லேலூயா, ஆமென். ஒண்ணுமே இல்ல, வனாந்தரமா இருக்குது. என் அக்கௌண்ட் கூட வனாந்தரமா இருக்குது. கவலைப்படாத, மகிமையானதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என் வீட்டுல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் காலியா இருக்குது. அல்லேலூயா. கவலைப்படாத, ஆமென். அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகிமையானதை தான் செய்வார். அல்லேலூயா. இப்ப என் பிள்ளை, உங்க பிள்ளைங்க இருக்குது, திருமணத்துக்கு திருமண வயசுல இருக்குது. எல்லாரும் கேக்குறாங்க, சொந்த பந்தம்லாம் கேக்குறாங்க, என்னத்த உன் பிள்ளை திருமண வயசு வந்துருச்சே, என்ன கல்யாணம் பண்ணலையா? பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கா? அதான் கேட்பாங்க சொந்தக்காரன். அல்லேலூயா. ஒன்னும் இல்லை அப்படின்னு நீ சொன்னா அவன் சிரிப்பான். அல்லேலூயா, ஆமென். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமையானவர். அல்லேலூயா. அவரை நம்பு. அவர் எப்பயுமே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைக்கு ஆண்டவர் மகிமையானதை தான் செய்வார். எத்தனை பேத்துக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கே மகிமையானதை கர்த்தர் செய்யும் போது உங்களுக்கே மகிமையானதை செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமா, எக்ஸாமுக்கெல்லாம் ஆயத்தமாகிட்டு இருக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க, படிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு மகிமையானதை தான் செய்வேன். நீ நினைச்சு பார்க்க முடியாத மார்க்க தருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, இந்த மாதம் ரொம்ப கடினமா போய்கிட்டு இருக்கு, ஆரம்பமே கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத, மகிமையானதான் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா இங்க மரியாள் கேக்குறா, இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. ஆமா, நானோ புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? நடக்குமா இது? அல்லேலூயா. நடக்கும்யா, நடக்கும். அல்லேலூயா. ஆமா, இது நடக்கும். என்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய திருமண நேரத்துல ஆண்டவர் பேசினாரு. ஜூன் மாசம் 16ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு ஒரு பொண்ணுடைய பயோடேட்டா வரும், அந்த பொண்ணை தான் நீ திருமணம் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு எனக்கு தரிசனமாகி கர்த்தர் இப்படி எனக்கு சொன்னார். அதை நான் சபையில சொன்னேன். சபையில சொல்லும் போது, இப்படிலாம் ஆண்டவர் பேசுவாரா? பேசி இருக்கிறாரு. இப்படியெல்லாம் ஆண்டவர் பொண்ணு பாப்பாரா? கேட்டாங்க, என்ன பார்த்து கேட்டாங்க. அல்லேலூயா.
அவர் தானே பார்த்தாகணும். ஏன்னா நான் யாரை நம்பி இருக்கிறேன்? அவரையே நம்பி இருக்கிறேன். அப்ப எனக்கு எல்லாமே யார் தான் செய்யணும்? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரையே நம்பி இருந்தா, அல்லேலூயா, ஒத்தாசை அங்கிருந்து தான் வரும். எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கும், எல்லாமே மகிமையுடையதா தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க மாமிசத்துல முயற்சி பண்ணி முடியல அப்படிங்கிற ஒரு 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 சிச்சுவேஷன் வந்திருக்கும். அவ்வளவுதான், இனிமேட்டு இது நடக்காது, என்னால முடியாதுன்னு நீ சொல்லும் போது நான் சொல்லித்தரேன், முழுசா கர்த்தரை நம்பு. அல்லேலூயா, ஆமென்.